அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு திரைப்படத்துல கூட இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைந்த காட்சிகள் இருக்காது போல, இவ்வளவு திருப்பங்கள் நிறைந்த கதைக்களமும் இருக்காது போல. ஆனா நிஜ வாழ்க்கையில, அதுவும் தமிழ்நாட்டோட அரசியல் களத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தினம் தினம் அவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு திருப்பங்கள் நிறைந்த செய்திகளும் தகவல்களும் தினம் தினம் மணிக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை தனித்தே வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா வளர்ந்திருக்கு. அந்த கட்சியையும் அந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்களையும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆட்சி அமைக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு ஜனநாயக விரோத செயல் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக எலியும் பூனையுமா, கீரியும் பாம்புமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமைக்க போறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டா அதை எதிர்த்து தாவேகாவை சேர்ந்த 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூண்டோட தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போறதா இன்னைக்கு காலையில செய்தி வந்திருக்கு. என்னன்னு சொல்றது, என்னதான் நடக்குது, இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. என்ன இருந்தாலும் வந்த தகவல்களை பற்றி, அதனுடைய உண்மை பின்னணியை பற்றி விரிவா பேச வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இந்த செய்திகளை பற்றிய விரிவான தகவல்களை இப்ப நாம ஒண்ணா எடுத்து பேசலாம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சரி, முதல்ல திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு வந்த செய்தியே என்னை பொறுத்த வரைக்கும் வதந்தி தான். அந்த செய்திக்கு எந்த ஒரு அடிப்படை சான்றுகளும் இல்லவே இல்லை. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்திய கூறுகளும் இல்லை. ஆனால் அரசியலின் அடிப்படை இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அரசியல்ல என்ன வேணும்னாலும் நடக்கலாம், எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அடுத்து அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இந்த அரசியல் அடிப்படை இலக்கணத்தின்படி இவங்க 2 பேரும், திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரியா? அதை பத்தி பின்னாடி விரிவா எடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப உறுதிப்படுத்தப்படாத இந்த செய்தியை வச்சுக்கிட்டே தாவேகா தரப்புல இருந்து இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? அப்படி ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டா அதை எதிர்த்து தாவேகாவோட 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிருவாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில செய்தி வெளியாகி இருக்கு. இப்ப இதுவும் கூட ஒரு வதந்தி தான். இந்த செய்திக்கும் எந்த ஒரு அடிப்படை சான்றுகளும் இல்லை. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. தாவேகா தரப்புல இருந்து அபிஷியலா வெளியிடப்பட்ட தகவல் கிடையாது. இது வதந்தியா இருந்தா இதை மறுக்க வேண்டியது யாரு? தாவேகா தலைவர்கள், அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள். அவங்க தரப்புல இருந்து இதுவரைக்கும் இந்த செய்திக்கு ஏதாச்சும் மறுப்பு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. உங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த பொய் செய்திகளை மறுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படி தாவேகாவை பற்றி வெளியிடப்பட்ட இந்த வதந்திக்கு தாவேகா தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு மறுப்பும் வரல. அப்ப நாம நம்முடைய விமர்சனங்களை தாராளமா முன்வைக்கலாம். ஒருவேளை இந்த தகவல் மட்டும் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நான் தாவேகா நண்பர்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் கேட்கிறேன். அன்பு தாவேகா நண்பர்களே,
அப்படி திமுக அதிமுக கூட்டணி ஆட்சியை எதிர்த்து உங்களுடைய 108 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூண்டோட ராஜினாமா செஞ்சுட்டா என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு செயலை செய்ய பாக்குறீங்க? நாம எல்லாரும் கூண்டோட ராஜினாமா பண்ணிட்டா மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துடும். அந்த தேர்தலில் போட்டி போட்டு மொத்த தொகுதிகளையும் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்டியாக ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கனவு காண்றீங்களா? கற்பனை உலகத்துல வாழுறீங்களா? உங்களை தற்குறின்னு சொன்னா மட்டும் கோபம் வருது இல்ல? இப்படிப்பட்ட செயல்களை வேற எப்படி விமர்சிக்கிறது? அன்பு தாவேகா உறவுகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து மெஜாரிட்டியை நிரூபிச்சு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா சட்டப்படி அவங்க தான் ஆளுங்கட்சி. நீங்க அதை எதிர்த்து கூண்டோட ராஜினாமா செஞ்சிட்டா மறுபடியும் ஒரு சட்டமன்ற தேர்தல் வராது. நீங்க ராஜினாமா பண்ண அந்த 108 தொகுதிக்கும் பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் தான் வரும். மறுபடியும் நீங்க அந்த 108 தொகுதியிலையும் போட்டி போட்டு வெற்றி பெறலாம். ஆனா மறுபடியும் உங்ககிட்ட 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. உங்களால அப்பையும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா இங்கதான் திமுக அதிமுக கூட்டணியில ஒரு ஆளுங்கட்சி அமைஞ்சிருச்சே. சோ இது அடிப்படை தகவல், புரியுதா? இந்த அடிப்படை தகவல் கூட தெரியாம இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு இருக்கிறீங்களே, உங்களை எல்லாம் தற்குறின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? என்னுடைய தம்பிகள், நெருங்கிய கட்சி உறவுகளே என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாம அப்படி சொல்லி சொல்லிதான் அவங்க மேல மக்களுக்கு பரிதாபம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க உறவுகளே. ஒரு சர்க்கஸ் கோமாளி இருக்கிறான், அவன் நல்லா ஆடுறான் பாடுறான், மக்களை மகிழ்விக்கிறான் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த சர்க்கஸ் கோமாளிய அரசனா தேர்ந்தெடுத்து அரசவைக்கு அனுப்பி அரியணையில உட்கார வச்சுட்டா அந்த கோமாளி அரசனாயிர மாட்டான். பதிலுக்கு அந்த அரசவை சர்க்கஸ் கூடாரமா மாறிடும். இப்ப தமிழ்நாட்டுல அதுதான் நடந்திருக்கு. விஜய் என்னும் கோமாளிய தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலயே அவரு தனிப்பெரும் தலைவரா ஆயிட மாட்டாரு. அவருடைய முட்டாள்தனங்கள், தற்குறித்தனங்கள் தினம் தினம் வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி, நான் உங்களுடைய பேச்சை ஏத்துக்கிட்டு தாவேகாவினரை தற்குறி அப்படின்னு சொல்லல, இன்னையோட நிறுத்திடுறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லுங்க. இப்ப தாவேகாவும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்க. எந்த காங்கிரஸ் கட்சி? நம்முடைய இனத்தையே கொன்று ஒழித்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்க. அதை நாம எப்படி சொல்றோம்? இன துரோகம் அப்படின்னு சொல்றோம். இதையாச்சும் சொல்லணுமா வேணாமா? ஏன்னா இப்ப தற்குறின்னு அவங்கள சொல்லி சொல்லி திட்டி திட்டி அவங்க மேல மக்களுக்கு பரிதாப உணர்ச்சி ஏற்படுற மாதிரி செஞ்சுட்டீங்க. அதனால தான் எல்லாரும் போய் விஜய்க்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நான் விஜய் இன துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னாலும் மக்களுக்கு அவர் மேல பரிதாப உணர்ச்சி வரும்ல. அதனால நான் விஜய இன துரோகின்னு சொல்லக்கூடாது. உங்க லாஜிக் படி இதானே சரி? நாளையில இருந்து விஜய நான் இன துரோகி அப்படின்னு சொல்லல. ஓகேவா? நல்லா இருக்குமா? அரசியல் அப்படின்னு வந்துட்டா எல்லா விமர்சனங்களையும் தாங்கித்தான் ஆகணும். நாம என்ன செயல் செய்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு விமர்சனங்களும் வரும். அதற்கு ஆக்கப்பூர்வமான பதில சொல்ல முடிஞ்சா சொல்லணும், இல்லையா அமைதியா கடந்து போயிடணும். எது சரி தப்பு அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுத்துக்கிட்டோம். சரியா? இப்ப இத முடிச்சுக்குவோம். இன்னொரு பக்கம் திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போறதா சொல்றாங்களே, அது நடக்குமா? அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி அது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கடந்த 50-60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டோட அரசியல் களம் என்பது திமுக அதிமுக அப்படிங்கிற இரு துருவ அரசியலா தான் இருந்துச்சு. திமுகவோட பிரதான எதிரி யாரு அப்படின்னா அதிமுக தான். அதிமுகவோட பிரதான எதிரி யாரு அப்படின்னா அது திமுக தான். இவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க எதிர்கட்சியா இருந்து விமர்சனம் பண்ணுவாங்க.
இவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவங்க எதிர்க்கட்சியா இருந்து இவங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. இப்படித்தான் கடந்த 50-60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் திமுகவும் அதிமுகவும் இருந்து தமிழ்நாட்டு அரசியலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இவங்களோட அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் செய்த அரசியலே அடிபட்டு போயிடும். புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிற ஒண்ணே சுழியமாயிரும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். சரிங்க, அப்படியே தப்பி தவறி இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். யாருடைய திட்டங்களை யாரு நிறைவேற்றுவாங்க? திமுகவோட திட்டங்களை நிறைவேற்றுவாங்களா, அதிமுகவோட திட்டங்களை நிறைவேற்றுவாங்களா? ஏன்னா 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு மாறி மாறி இலவச திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டா யாரோட இலவச திட்டங்களை நிறைவேற்றுவாங்க? திமுகவோடதா அதிமுகவோடதா? திமுகவோடத நிறைவேற்றுனா திமுகவிற்கு நல்ல பேர் வந்துடும், அதிமுகவோடத நிறைவேற்றுனா அதிமுகவிற்கு நல்ல பேர் வந்துடும். திமுகவிற்கு நல்ல பேர் வர்றத அதிமுக விரும்புமா? அதிமுகவிற்கு நல்ல பேர் வர்றத திமுக விரும்புமா? எவ்வளவு குழப்பமா இருக்கு. அதனால தான் சொல்றேன், இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடிப்படை அரசியல் இலக்கணத்தின்படி அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது என்பதற்கு இணங்க தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு போல, அதற்கான ஏற்பாடுகளும் திரைமறைவுல நடந்துகிட்டு இருக்கு போல. இத இன்னும் தெளிவா சொல்றேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்த பிறகு தனக்கு வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்த பிறகு ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டாரு. அந்த செய்தி குறிப்புல முக்கியமான 3 தகவல்கள் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னா, முதல் தகவல், திமுக இனி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும். 2வது, தாவேக ஆட்சி அமைப்பதற்கு திமுக எந்த வகையிலும் குறுக்க நிற்காது, தடை ஏற்படுத்தாது. முடிஞ்சு போச்சா? 3வது, அப்படி புதிதாக அமையும் தாவேக ஆட்சியை அடுத்து வரும் 6 மாசத்திற்கு திமுக விமர்சிக்காது. ஏன்னா அது தாவேகாவோட ஹனிமூன் பீரியட். அவங்க இப்பதான் புதுசா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. எதை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு குறைஞ்சது 6 மாசம் ஆகும். அந்த 6 மாத கால இடைவெளியில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சியான தாவேகா மேல எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்காது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களே செய்தி வெளியிட்டு இருந்தாரு. ஆனா நேற்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்தர் பல்ட்டி அடிச்சு சில தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல படிச்சு காட்டிடுறேன். நேற்று மாலை ஐயா ஸ்டாலினோட தலைமையில திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அந்த ஆலோசனை கூட்டத்துல சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, என்ன முடிவு எடுத்தாலும் இதான் தலைப்பு, திமுக உறுப்பினர்கள் சென்னையில் தங்க ஸ்டாலின் உத்தரவு, சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதே எனது விருப்பம், ஆனால் கட்சியின் நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டி உள்ளது, என்ன முடிவு எடுத்தாலும் உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும், மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும். புரியல? முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆமா, நாங்க எதிர்க்கட்சியா இருக்கத்தான் விருப்பப்பட்டோம், ஆனா கட்சியோட நலன் கருதி சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கு. என்ன அந்த முக்கியமான முடிவு? அப்படி என்ன கட்சியோட நலனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு? 5 ஆண்டுகள் ஆட்சியில இருந்து நல்லா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறீங்களே, இனிமேல் உங்களுடைய நலன் கெடுவதற்கு என்ன இருக்கு? ஆனாலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு இப்படித்தான் பேசி இருக்கிறாரு. கட்சியோட நலன் கருதி சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது உள்ளது, என்ன முடிவு எடுத்தாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டும். இது ஒண்ணு. அடுத்து, இது நெருக்கடியான சிக்கலான காலகட்டம். ஏன்? எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத வகையில்
முடிவு வந்திருக்கிறது. இது நெருக்கடியான சிக்கலான காலகட்டம். இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது நோக்கம். இந்த இடத்துல திடீர்னு நோக்கம் மாறிடுச்சு. இதுவரைக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா இருப்போம் அப்படின்னு இருந்த நோக்கம் இப்ப எப்படி மாறி இருக்கு? நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது நோக்கம் அப்படின்னு மாறிடுச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு தேர்தலுக்கு தமிழகம் தயாராக இல்லை, அது உண்மை. அதனால் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது நோக்கம். நிலையான ஆட்சி அமைய முடிவெடுக்கும் அதிகாரத்தை திமுக தலைவருக்கு வழங்கி திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சோ திரைமறைவுல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது. இது திமுகவோட கதை. இப்ப அதிமுக தரப்புக்கு வருவோம். அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில பாதுகாப்பா தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நேற்று மாலை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து நல்லதே நடக்கும், கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அத்தோட நிக்காம கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்னு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்தும் வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில வந்த தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமையும், எம்எல்ஏக்கள் மத்தியில் இபிஎஸ் பேசியதாக தகவல் அப்படின்னு ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. எப்படி அதிமுக ஆட்சி அமையும்? கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்னு எதுக்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கணும்? இந்த பக்கம் நிலையான ஆட்சி அமைக்கிறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றணும்? இப்ப தெளிவா புரியுதா? அப்ப திரைமறைவுல இந்த ரெண்டு கட்சியும் ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு வலுவா ஏற்பட்டு இருக்கு. நடக்கலாம். இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அதற்கான செய்திகள் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா அப்படி மட்டும் நடந்துட்டா நாம முன்னாடியே பேசின மாதிரி இந்த ரெண்டு கட்சியோட அரசியல் எதிர்காலமும் சூன்யமாயிரும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்படி மட்டும் நீங்க மக்களோட பெரும்பான்மை முடிவுக்கு எதிராக விஜயையும் தாவேகாவையும் ஆட்சிக்கு வர விடாம தடுத்து நீங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டீங்கன்னா அடுத்து வரப்போற தேர்தல்ல தாவேகா கிளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. உங்க கட்சிகளையே மக்கள் இல்லாம பண்ணிடுவாங்க. இதுவும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அதனால மூத்த அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட ரிஸ்கை எல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ தினம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன செய்தி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை உங்க கூட நான் பேசுறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.